என்னடா தங்கம் அப்பாவை பாருங்க. இப்படி தூங்கிட்டே இருந்தா எப்பதான் அப்பாவை பாப்பீங்க? டேய் அப்பா, கோவிந்தனனுக்கு பிள்ளை மேல என்ன பாசம்! ஒரே கொஞ்சு விளையாதான் இருக்கு. பாருங்க பாருங்கன்னா அது என்ன நீ பாக்கும், தூங்கிட்டு தான் இருக்கும் சின்ன பிள்ளை. அடே அப்பா, கோவிந்தனனுக்கு வாய் பூரா பல்லுதான். இல்லம்மா, இந்த பையல ராத்திரி தரும்போதுல இருந்து ஒரு கை கண்ணை முழிச்சு என்னைய பார்த்தான் தந்துப்போம். அதுக்கப்புறம் என்னைய பார்க்கவே முடியும், நான் தூங்கிட்டே இருக்கேன். அதான் கேட்கேன், எந்திரிச்சு பாருமா பையன்னு. எப்பா அப்படிதான்ப்பா இருக்கும் குழந்தைங்க. இப்பதானே பிறந்திருக்கு, அதுகளுக்கு கண்ணை திறக்க கண்ணு கூசும். இந்த இடத்துக்கு இந்த வெளிச்சத்துக்கெல்லாம் அதுக்கு அடாப்ட் ஆகிற வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். அதனால நீ அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாத. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்கும், நல்லா தூங்கணும். சின்ன பிள்ளைகளு தூங்குனாதான் அதுகளுக்கு நல்லது. அதனால தூங்கட்டும், விடு விடு, பார்த்துக்கிடலாம். இனிமே உன் கையில தானே இருக்க போது பிள்ளை. அப்புறம் விடிய விடிய உட்கார வந்து உட்கார வச்சு பாரு. ஆமாக்கா, இவரு ராத்திரி குழந்தை பிறந்த நேரத்துல இருந்து அதை கையில இருந்து கீழே கீழே படுக்க வைக்க மாட்டாரு, கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காரு. நர்ஸ் பொம்பளை வரும்போதும் போகும்போதும் திட்டிகிட்டே இருக்கு, கீழே குழந்தை வாங்கி இப்படி கையிலே வச்சு பழக்கம் கட்டாதீங்கன்னு. இவர் இல்ல இல்ல நான் வச்சுக்கிட்டேன் இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காருக்கோ. அப்படிதான் இருப்பாவ. ஸ்டார்டிங்ல ஒரு வாரத்துக்கு அப்படிதான் இருப்பாவ. அதுக்கப்புறம் நீ பாருன்னு சொல்லி போட்டுட்டு போயிடுவாவ. எப்படியோ நல்லபடியா நீ பிள்ளைய வச்சு எடுத்துட்ட, அதுவே பெரிய விஷயம். நார்மல் டெலிவரி நடந்ததுனால ரொம்ப சந்தோஷம். இதே ஆப்ரேஷன் வையன் ரொம்ப சிரமமாயி போயிடும். ஆமா இழிச்சவாச்சி, அதனாலதான் ஒரு தடவைக்கு 2 தடவை நான் டாக்டர் பொம்பளைகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த பிள்ளைக்கு நார்மல் டெலிவரிக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு. ஆமா இளிச்சவாச்சி, உங்க வீட்டுக்கார் கூட ஒரு ஓரமா குத்தச்சு உட்கார்ந்துட்டாரு. நான் இதுவ 3 தான் நடையோ நடந்துகிட்டே இருந்ததுவே, குட்டிப்பட்ட பூனகனங்கா. உமாளுமா ஆமலா இழிச்சவாச்சி, நானும் என்னானே பயந்துட்டேன் தெரியுமா. நீ எப்ப பிள்ளைய பெத்து எடுத்து கொண்டு வருவே வெளியே, எப்ப நான் டாக்டர் பொம்பளை திறந்து கொண்டு வந்து காட்டும் குழந்தையன்னு நாங்க ரொம்ப ஆர்வமா வெளியே காத்துக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நேரமா உள்ள சத்தமே இல்லை. ஐயோ, வலிக்கு நான் கத்திட்டு இடந்தானே, அந்த சத்தெல்லாம் வெளியே கேட்கலையா? இல்லையா இழிச்சவாச்சி, எங்களுக்கு கேட்கலையே. ஏம்மா என்ன வலி? 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இவன் பிறந்திருக்கான். ஐயா கோவிந்தா, தம்பி பிள்ளைய அங்கே படுக்க வை தாய் பக்கத்துல. இல்ல கண்ணா வச்சுக்கிட்டீங்க, எனக்கு வெயிட்டே இல்ல, நல்லா அழகா இருக்கான். பத்தியலாக்க இப்படிதான் கீழே வைக்க முடியாரா, கீழே வச்சுட்டா பிள்ளை அழுதுருமா. ஆமாக்கோ, நர்ஸ் சொல்லிச்சுன்னு ஒருக்கா படுக்க வச்சேன், கியான்னு அழுதான். அதனாலதான் மறுபடியும் நான் தூக்கி வச்சுக்கிட்டே பார்த்துக்கிடுங்க. சின்ன பிள்ளைல அப்படிதான் அழும். இப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தா வேற ஒரு வேலை செய்ய முடியாது. நீங்க படுக்க வைங்க தாய் பக்கத்துல கொஞ்ச நேரம். அம்மா, இந்த கோயந்தனே தூக்கி வச்சுக்கிட்டு நம்மளை கூட தூக்க விட மாட்டேங்காவ. நானும் கீழே வைப்பாவே நம்ம தூக்கலான்னு பார்த்தேன்னா உடம்புண்டாவ போல இருக்க. வீட்டுக்கு இழிச்ச வச்சே பார்சல் பண்ணுங்க, நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவோம். அங்கே போயாவது நம்ம தூக்குவோம். அப்படி இல்லல பெரிய பொண்ணு, இந்த கோயந்தனன்னு கடைக்கு பார்சல் பண்ணா போதும், நம்ம இழிச்ச வச்சு குழந்தை அழகா தூக்கிக்கிடலாம். அந்த அண்ணன் இங்க இருந்தாதான் தூக்க விட முடியாரு, அவரே தூக்கி வச்சுக்கிட்டு. எங்க கொஞ்சம் கொடுங்க அந்த பிள்ளைய, அவியலும் தூக்க ஆசைப்படுவாவில்ல. போங்க, பிள்ளைய கொடுத்துட்டு போய் எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வாங்க, டீயோ காஃபி என்னதாவது வாங்கிட்டு வாங்க. விடிஞ்ச நேரத்துல இருந்து ஒருத்தர் இன்னும் பச்சை தண்ணி பல்லுல படாம இருக்காவ. ஏதாவது வாங்கிட்டு வருவீன்னு பார்த்தா நீங்க இந்த பிள்ளைய வச்சுட்டு நேரிக்கல. சரி சாந்தா, இந்த போறேன் இரு. இந்தாங்க பையனை பிடிங்க. கொண்டாப்பா பிள்ளைய தூக்கட்டும். இந்தாங்க பார்த்து பத்திரம். அதெல்லாம் பத்திரமா பாத்துக்கிடுவாவே. நீங்க போயிட்டு வாங்க கடைக்கு, காலையில சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரி சாந்தா, உங்களுக்குலாம் டிஃபன் போதும்ல? தம்பி எனக்கு எதுவும் வேண்டாம் பத்துக்க, நான் என்ன வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு போய் பிள்ளைய இவ்வளோ காலேஜில் சேர்க்கணும், 2வது காரியை. அவளும் என் வீட்டில் என்ன பண்ணிட்டு நடக்காளோ என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. நான் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு பத்துக்க. அதனால நீ எனக்குலாம் எதுவும் சாப்பாடு வாங்காத. இந்த இவளுக்கு மட்டும் வேணா வாங்கிட்டு வந்த. உமாலும் பெரிய பொண்ணு இங்கே தான் இருப்பாளுவே. ஆமாம், நானும் என் பையனையும் பொண்ணையும் காலேஜில் கொண்டு போய் இன்னைக்கு சேர்த்தே ஆகணும். அதனால நானும் காலேஜில் சேர்த்துட்டு மதியம் போல் வரேன் என்ன பார்க்குறதுக்கு. டிஸ்சார்ஜ் நாளைக்கு தானே பண்ணுவேன்னாவே. ஆமாக்கா, அப்ப நீங்க 2 பேரும் பூமாரியும் சோனியும் காலேஜ்ல சேர்க்க போறீங்களோ? சதீஷும் காலேஜ் தானே? ஆமாம் இழிச்சவாச்சி. சரி, அப்ப நீங்க போயிட்டு வாங்க. அதான் பெரிய பொண்ணு உமாலும் இங்கே தானே இருப்பாவ. ஆமாம் அவ்வளோ 2 பேரும் இங்கே தான் இருப்பாளுவே. நாங்கள் போயிட்டு அப்புறம் காலேஜ்லலாம் சேர்த்துட்டு எப்படியும் மதியத்துக்கு மேலே ஆயிரமா இருக்கும். நாங்கள் அப்புறம் வந்து பார்க்கோம் என்ன. சரிக்கா, நீங்க போயிட்டு வாங்க. இந்த பிள்ளைகள் வீட்டில் கிடந்தாலாவது சோறு கறி ஏதாவது ஆக்கி மதியத்துக்கு கொண்டு வர சொல்லலாம். இதுவெல்லாம் காலேஜுக்கு போகுது, இன்னைக்கும் நம்ம போக வேண்டியிருக்கு. இல்லாட்டினாலும் வீட்டில் இருந்து ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நான் இவர் ஹோட்டலில் தானே வேலை செய்யாரு, ஹோட்டல்ல இருந்தே சாப்பாடெல்லாம் வாங்கிக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாக்கோ, நம்ம ஹோட்டல்ல சொன்னா பயிலுவ கொண்டு வந்து தந்துருவானுவே. அதனால நீங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. என்னதான் இருந்தாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்காதுல்ல. 2 நாள் கழிச்சு இருக்க வச்சு வீட்டுக்கு தானே வருவா. வீட்டுக்கு வந்தப்பறம் அவ்வளோ வீட்டில் சாப்பாடு போட்டு செஞ்சு கொடுங்க. இப்போ ஹோட்டலில் நல்லா நம்மளும் சாப்பிடலாம் சேர்ந்தாப்புல. அல்ப சோத்துக்கு அலையாத, வாங்கி தருவாவ. எங்க நீங்க போய் காஃபியாவது வாங்கிட்டு வாங்க, லட்சுமி அக்காவும் சரசகாவும் கிளம்புறதுக்குள்ள. சரி இழுத்து வச்சு. என் தங்க பிள்ளை என்ன பண்ணுது? டேய் குட்டி பையா எந்திரி, இங்க பாரு யார் வந்திருக்கோன்னு பாரு. அத்தை சொல்லு, அத்தை சொல்லு. ஏய் குஞ்சுமணி எந்திரி. இல்லை குஞ்சுமணி, அத்தை இவளை பாருல. தூங்கிட்டு கிடக்க பிள்ளைய போயிட்டு நோண்டாதீங்க, சும்மா பாருங்க எல்லாரும்.
அது எப்படி நாங்க நோண்டாம இருப்போம்? நோண்டிக்கிட்டே தான் இருப்போம். இல்ல எந்திரில குஞ்சுமணி எங்க? குஞ்சுமணி எங்க? நல்லா அழகா கோவிந்தன் அவிய பிள்ளைக்குன்னு பெட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. நல்லா சொகுசா தூங்குது. நல்லா உள்ள கதகதப்பா இருக்குமோ என்னமோ தெரியல. நல்லா புசு புசுன்னு நல்லா படுத்து தூங்குது. ஆமா, நேத்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இது தேவைப்படன்னு யாரோ சொன்னவன்னு குடுகுடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வர போனார்ல. அப்படியே அவர் தான் போய் வாங்கிட்டு வந்தாரோ? ஆமா, வியாட்டியில தான் பிள்ளைய வாங்கணும்னு சொன்னதான் அப்புறம் வியாட்டியில வாங்கினா. வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பெட்டில மாத்தி வச்சிருந்து. ஆமா, உன்னை உள்ள கொண்டு போயிட்டாவல்ல. கொண்டு போன உடனே யாரோ சொல்லியிருப்பாவ போல. உடனே போய் வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இதுல வாங்கக்கூடாதுப்பா, வியாட்டியில தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னப்புறம் வியாட்டியும் போய் வாங்கிட்டு வந்தாரு. ஆமா, அதுக்கப்புறம் தான் இதுல கடத்தி வச்சிருந்துச்சு. அப்படியா? ஆமா, நாங்கள் இன்னும் உன் பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்துட்டு வரலையே. இனிமேதான் போய் எடுத்துட்டு வரணும். ராத்திரி ஆகி போச்சு பத்தியா. இங்க இருந்த டென்ஷன்ல எங்கேயும் வெளியே போய் வாங்கியும் தோணல. ஏதோ உங்க வீட்டுக்கார மட்டும் அவசரத்துக்கு வாங்கிட்டு ஓடியிருந்தாரு. அதுக்கப்புறம் நேரம் ஆகி போச்சா நல்லா. சரி, இனிமே எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கிடலான்னு வாங்கலை பத்துக்க. இனிமே நான் வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைகளெல்லாம் காலேஜுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வரும்போது தான் உன் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும். ஐயா இருக்கட்டுக்கோ, பரவாயில்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வருவார் கடை திறந்ததும். முன்னாடியே வாங்கி வச்சிருப்போம். அப்படிலாம் வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்களா? அதனால தான் வேற வாங்கலை. ஆமா, இழிச்சு வச்சு சின்ன பிள்ளைகளுக்குள்ள பொருள் எல்லாம் முன்னாடியே வாங்கி வைக்கப்படாது. பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கணும் பத்துக்க. அதனாலதான் வாங்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஆமா, பொறுமையா வாங்கிக்கிடலாம். இப்ப மேல கொஞ்சம் வெள்ளை துணி நிறைய வேட்டி வீட்டுல இருக்கோம். நான் பறவை எல்லாம் கிழிச்சு தரேன், என்ன பிள்ளைக்கு வச்சுக்க. சரிக்கோ. குட்டி எந்திங்க பாருங்க, ஒரு தடவை பாருங்க. எங்க தூங்கிக்கிட்டே கிடக்கான் அந்த மொட்டை பைய. ஆமா, முடி கம்மி தான் பத்தி அந்த பையலுக்கு. ஆமா, இழுத்து வச்சு ஏன் உன் பையனுக்கு மண்டையில முடியே இல்ல? ஆமா, வழுக்கு முண்டையெல்லாம் இருக்கான். நல்ல ஒரு சில பிள்ளைகளுக்கு முடியோட கருகருன்னு நல்ல முடியோட இருக்கும். உன் பிள்ளைக்கு ஏன் முடியே இல்ல? இல்லையக்கோ? இருக்கு, குட்டியா பஞ்சு போல பஞ்சு முடி வணங்க குட்டி குட்டியா இருக்கு. எல்லாம் இழுத்து வச்சு நீ ஏதோ சுடு தண்ணி அடிக்கடி குடிப்பியோ? அதனால முடிக்கடி வளராம இருந்திருக்குமா? சூடா காப்பி கீப்பி எல்லாமே சூடா குடிப்பியோ? சூடா குடிக்க கூடாது. அப்படி சூடா குடிச்சாதான் இப்படி ஆகும்னு சொல்லுவாங்க. ஆமா, சூடா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் அவட்ட. அப்பயும் சூடாவா சாப்பிட்ட நீ? இல்லை இல்லை, ஆற வச்சு ஒரு மிதமான சூட்டில் தான் சாப்பிடுவேன். நீங்களாம் அன்றைக்கி சத்தம் போட்டியேன்னு அதுக்கப்புறத்துலேருந்து சூட்டெல்லாம் குறைச்சிட்டேனே. ஏலா, பொய் சொல்லாத. நீ சூடா தின்னதுனாலதான் இப்படி ஆயிருக்கு பிள்ளைக்கு. பாரு, மண்டையில முடியே இல்லாம வழுக்க மண்டவனங்க இருக்கான். சரி, அழகாக தான் இருக்கான், விடுங்க. அப்புறம் இனிமே நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி அவனுக்கு முடி வளர வச்சிடலாம். ஆமாக்கா, அப்புறம் நல்லா கருகருன்னு எங்களை மாதிரி நல்லா வளர்ந்துரும். எங்கள் வீட்டுக்காருக்கும் நல்லா கருகருன்னு முடி. உன்னை மாதிரி பாப் கட்டிங் வெட்டி வெட்டி விட்டுறாத. அவனுக்கு நல்லா வள. அது என்ன பொம்பளை பிள்ளையா முடிய நல்லா வளர்க்கறதுக்கு? ஆம்பளை பையன் அவனுக்கு இப்படி கட் பண்ணி தான் விடணும், கிறுக்கி. ஓ ஆமல்ல, இது ஆம்பளை பையனும். அப்ப சரி சரி சரி, இழுச்ச வச்சு அப்ப நாங்க கிளம்பட்டுமா? எனக்கு இப்பயே கிளம்புறீங்களா? எங்கள் வீட்டுக்காரர் காஃபி வாங்கிட்டு வருவாரு. அது குடிச்சிட்டாவது பங்குக்கோ. இல்ல, இழுச்ச வச்சு நீ யாராவது பத்துக்க. இந்த பிள்ளைகள் வேற எந்திரிச்சு கிளம்புனாலும் என்னமோ தெரியல. நானும் அவளுக்கு போன் அடிச்சு அடிச்சு பார்த்தேன். அவளு ஒருத்தையும் போனை எடுத்தாள்வல்ல. அப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு தான் போன் அடிச்சு விஷயத்த சொன்னேன். இப்படி பையன் பிறந்திருக்கா, நான் அங்கே தான் இருக்கேன். இன்னைக்கு பிள்ளைகள காலேஜில் சேர்க்கணும், நான் தான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த சரி அப்ப சீக்கிரம் வான்னாரு. இனிமே வீட்டுக்கு போய் தான் எல்லாத்தையும் பார்த்து என்னென்ன எடுக்கணும் ஏது எடுக்கணும்னு பார்த்து எடுத்துட்டு காலேஜுக்கு அதுல கூட்டிட்டு போய் சேர்த்து விடுறதுக்கு போனோம். ஆமா, நானும் எங்க மாமியாருக்கு தான் போன பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, நான் வந்துடுறேன்னு இருக்கேன். நானும் போனும் இழுத்து வச்சு. எனக்கு நல்ல நேரம் ஆகி போச்சு. ஆமா, இப்போ ஒரு பஸ் வரும் பத்துக்கா, டவுன் பஸ். அந்த பஸ்ஸுக்கு போனோன்னு வைக்கி. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கடன்னு கிளம்பி ஒரு 10-10:30க்குனாலும் திருச்செந்தூர் பஸ்ஸை பிடிச்சு போனோன்னா மதியத்துக்குள்ளேயாவது காலேஜுக்கு போய் இதுவரை சேர்த்து விட்டுடலாம் பத்தியா. அதனால நான் போயிட்டு அப்புறம் வாரேன்னு. பெரிய பொண்ணு இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். இந்த காலேஜ் வேலைக்கு போனோம்னா அவள் வேற இங்க கிடக்கா. வேற அவளையும் கூட்டிட்டு இப்ப போக முடியாது. உன்னையா யாராவது பார்த்துக்கிட்டதுக்கு ஆள் வேணும்ல. அதனால நாங்கள் போய் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டியோம். எனக்கு சந்தியா இருக்கா பத்தி, அதனால கொஞ்சம் தைரியமா இருக்கும் எங்களுக்கு. ஆமாக்கோ, இல்லாட்டினா நான் வந்துடுவேன். இப்போ இழிச்ச வச்சே பார்த்துக்க ஆளுக்கு இல்லை பத்தியெல்லாம். பரவாயில்ல இருக்கட்டும் பெரிய பொண்ணு, நீங்க இரு. நான் சந்தியா அவ காலேஜ்ல நான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன், நீங்க வாங்கன்னு தான் சொன்னான். அதனால வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அவளையும் கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு முடிச்சு விட்டு வாரோம். சரிக்கா, பத்திரமா போயிட்டு வாங்க. இந்தாங்களா குழந்தைய பிடிங்க. கொண்டாங்க ஏன்ட்ட கொண்டாங்க. பத்திரமா பிடிச்சிக்க. இழுச்ச வச்சு அப்ப நாங்க வாரேன்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காஃபி மட்டுமாவது குடிச்சிட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, இழுச்ச வச்சு நீங்களே குடிங்க. பத்திரமா இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வேற பசை விட்டுட்டோன்னு வைங்க, இன்னும் சிரமமாயி போயிடும் எங்களுக்கு. அதான் சொல்றோம். சரிக்கா, அப்போ சரி போயிட்டு வாங்க. அது பெரிய பொண்ணு கூட இருந்து பத்திரமா பாத்துக்கிடுங்க. என்ன உமாலாம்? நாங்க பாத்துக்கிடுறோம். நீங்க சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வர பாருங்க. சரி. குஞ்சு பண்ணி இங்க பாத்தியா, நாங்களாம் உனக்கு சித்தி. ஆமால, நான் உனக்கு பெரிய சித்தி, இவ சின்ன சித்தி.
இல்ல தூங்கு மூஞ்சி. எந்திரிச்சு பார்க்கணும் அவர் ஒரே தூக்கமா இருக்கு. இப்படியே தூங்கிட்டே இருந்தேன்னா கிள்ளி விட்டுருவேன் பத்துக்க. இல்லை கிள்ளி விட்றாதலா பாவம் என் பிள்ளை. அப்புறம் எந்திரிச்சு பாப்பான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எதுவும் சித்தி கொடுமை பண்ணிடாதெல்லாம் அதுக்குள்ள. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்க்கலன்னா கிள்ளி விட்டுருவேன். அம்மா சோனி, சந்தியா, அம்மா சந்தியா. பெரியம்மா இந்த வாரேன். அப்ப என்ன லட்சுமி வீட்டுக்கு வரல போல இருக்க. இவளோட ஒருத்தி அப்போ ஃபோன் பண்ணலையே நமக்கு. அக்கா குளிச்சுக்கிட்டு இருக்கா பெரியம்மா. காலேஜுக்கு கிளம்புறாளோ? ஆமா பெரியம்மா. சரி இந்தா பால். எப்பயும் உங்க அம்மா பால் வாங்க வருவாங்களோ அன்னைக்கு வர காணுமே. அதான் ஆஸ்பத்திரியில இருந்து இன்னும் வரல போல இருக்குன்னு நானே பாலை கொண்டு வந்தேன். உங்க அம்மா ஃபோன் எதுவும் பண்ணாளா? ஆமா பெரியம்மா, ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கவனிக்கல போல இருக்கு. இப்போதான் எந்திரிச்சோமா, நல்லா தூங்கிட்டோம். அதனால அப்புறம் இப்போதான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அம்மா கிட்ட என்னம்மான்னு. இந்தா வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா? குழந்தை பிறந்துட்டாமா இழிச்ச வச்சுக்கு? ஆமா, ஆம்பளை பையன் பிறந்துச்சா ராத்திரி. ஆப்ரேஷனா நார்மலாமா? ஐயோ நான் அது கேட்கலையே. குழந்தை பிறந்துட்டான்னு தான் கேட்டேன். ஆம்பளை பையன் பிறந்திருக்கான்னு சொல்லி சொன்னாவ. அப்புறம் என்ன இன்னைக்கு காலேஜில் சேர்க்கணும்ல, அதனால நான் இப்போ வாரேன், கிளம்பி குளிச்சு ரெடியாக இருங்க. வந்ததும் அம்மா குளிச்சுட்டு கிளம்புவோம், எல்லாம் எடுத்து வைங்கன்னு சொல்லி சொன்னாவ. அதனால் வந்ததும் காலேஜுக்கு போனோம். ஓ அப்படியா, சரி சரி. அதான் வராள. அப்போ அவட்ட ஃபோன் பண்ணி அப்புறம் கேட்டால் தான் தெரியும். இழிச்ச வச்சக்கா கூட உமாக்காவும் பெரிய பொண்ணத்தையும் இருக்காவலாம். நீங்கள் வேணால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. ஓ அவ்வளோ 2 பேரும் இருக்காளுவல. சரி அப்போ நான் அவள்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டுறேன். சரி பெரியம்மா. ஏன்னா சரஸ்வதியும் வந்துருவாவ. பூமாரியும் சதீஷையும் காலேஜ் சேர்க்கணும்ல, அதனால் அவியலும் அம்மையும் தான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாவ. சரி அப்போ சரி நீங்கள் காலேஜுகளுக்கு கிளம்புங்க. நான் அப்புறம் வந்து பேசிக்கிட்டேன் உங்கள் அம்மா கிட்ட. சரி பெரியம்மா. பெரிய பொண்ணுக்கிட்ட ஃபோனை பண்ணி கேட்க வேண்டியது தான். மதியத்துக்கு சாப்பாடு எதுவும் செஞ்சு எடுத்துகிட்டு வரட்டுமா என்ன ஏதுன்னு. சரி நான் அவ்வளோன்னா சாப்பாடை எடுத்துக்கிட்டு போய் பார்த்துட்டு பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வருவோம். அவள்தான் அன்பான எதிரி, கொஞ்சம் குறும்பான எதிரி, எனக்கும் பிடிக்கின்ற எதிரி. என்ன கிளம்பிட்டியா? கிளம்பிக்கிட்டே இருக்கேன். ஹேர் ஸ்டைல் தான் செட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆமாம், நான் குளிச்சிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. யார் அது? சின்ன பொண்ணு அம்மா தான் பால் கொண்டு வந்தாங்க. ஓ அப்படியா? பாலை காய்ச்சியாவ? காப்பி வேணும். இப்பதான் பாலை காய்ச்சி போட்டுட்டு வரேன். காப்பி வேணா நீயே போட்டு குடி. நான்லாம் ஒன்றும் போட்டு தர மாட்டேன். இப்போ சோனி ப்ளீஸ்ப்பா போட்டுதாப்பா. நான் இப்போ போய் கிச்சனில் நின்னேன்னு வையா, மறுபடியும் வியாத்து ஊற்ற ஆரம்பிச்சிரும். ப்ளீஸ்ப்பா போட்டுதாப்பா கையோட. எப்போ நாயே பால் சூடாக கிடக்குவே நாயே. 2 நிமிஷம் தான். பாலும் அது கூட சீனியும் காப்பி தூளும் போட்டு குடிக்கிறதுக்கு உனக்கு என்ன? போய் சீக்கிரம் போய் போட்டு குடிக்கணும்னா குடி. நானும் ஒன்றும் போட்டு தர மாட்டேன். நல்லா அலைவா. நானே காலேஜுக்கு கிளம்புனா இன்னும் குளிக்கல, என்ன பண்ணேன்னு தெரியாமல் நானே முழிச்சிட்டு இருக்கேன். அம்மா வேற வந்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்துருவா. வந்த அப்புறமா சேர்ந்து காலேஜுக்கு போகணுன்னு சொன்னான். அப்படி அம்மா வரேன்னு சொன்னாலா? நீ இன்னைக்கு காலேஜுக்கு வரலன்னுலாம் நினச்சேன். அம்மா இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கா, அதனால வரமுண்டா. உடனே நாளைக்கு தான் காலேஜில் சேப்பாலாக இருக்கும்னு நினச்சேன். இல்லை அம்மா நமக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணியிருக்கா. நம்ம தான் தூங்கிட்டு இருந்துட்டு பார்க்காம இருந்திருக்கோம். அதனால் நான் இப்போ தான் ஃபோன் அடித்தேன். அம்மா வந்துட்டுருக்கேன்னா, அதனால தான் பாலை காய்ச்சி போட்டேன். வந்ததும் காப்பியாவது குடிப்பாள்ல, எதுவுமே சாப்பிடாம அங்கே ஆஸ்பத்திரியில் கிடந்திருப்பா. அதனால தான் பாலை காய்ச்சி போட்டேன். அப்பா டீ குடிக்கிறதுக்கு அங்கே டீ கடைக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்டாவே. சரி அப்போ நீயும் சீக்கிரம் போய் குளிச்சு கிளம்பு. சர்டிஃபிகேட், மார்க் லிஸ்ட்டு எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நேற்றே எடுத்து வச்சிட்டேன். மறக்காமல் தேவையானதெல்லாம் எடுத்து வை. அம்மா வந்ததும் கிளம்பிடலாம். அப்போ இன்னைக்கு காலேஜுக்கு லேட்டாக தான் போவோம்னு நினைக்க, நீங்களெல்லாம் வரதா இருந்தா. ஆமாம் சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். என்ன துணி போடனே தெரில. ஏதாவது ஒரு நல்ல துணியாக எடுத்து போட்டுட்டு வா. என்கிட்ட ஏது நல்ல துணி? ஏதோ இருக்கிறத ஒன்று எடுத்து போட்டுட்டு வர வேண்டியது தான். சரி நான் குளிச்சுட்டு வரேன். போ சீக்கிரம் போ. இதை வச்சு இந்த காஃபி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இந்த அவிய 2 பேருக்கும் ஊற்றி கொடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ நேரம்? அதுல தெரிஞ்ச ஒரு ஆள் வந்துச்சு. அவங்க பேசிட்டே இருந்தாங்க. அந்த அப்படி நின்று கொஞ்சம் பேசிட்டே அதான் நேரம் ஆகி போச்சு. ஆமா லட்சுமி அக்கா சரசக்கெல்லாம் இங்க காணோம். நேரம் ஆகி போச்சுல, அதனால அவிய கிளம்பிட்டாவ. பரவாயில்ல, நீங்களும் குடிங்கன்னு. பிள்ளைகள காலேஜில் சேர்க்க போகணுமா, அந்த லட்சம் போயிட்டு அப்புறம் வாரம் சாயங்காலம்னு சொல்லிட்டு இருக்காவ. ஐயா அப்படியா? ஒரு நேரம் காப்பியாவது குடிச்சிட்டு போயிருக்கலாமே. வேற அவங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு வேற பஸ் கிடைக்காதுல்ல, அதனால இப்போ டைமிங்க்கு அந்த ஒரு பஸ் தான் இருக்குது இப்போதைக்கு. அந்த பஸ்ஸில் போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாவ. சரி நீங்கள் இவ 2 பேருக்கும் காப்பி ஊற்றி கொடுங்க. இவ நம்ம கூட தான் இருப்பாவ. சரி சரி. வெறும் காப்பி தான் வாங்கிட்டு வந்தீங்களோ? பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா இந்த மாதிரி எதுவும் வாங்கிருப்பீன்னு நினைச்சேன். வாசிகுடி, உனக்கு காப்பி தரதே பெருசுலா. உனக்கு பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, போர்ன்விட்டா தான் வேணுமோ? இல்ல அதெல்லாம் குடிச்சா தெம்பா இருக்கலாம்ல, அதுக்கு தான் கேட்டேன். சரி ரைட்டு, பரவாயில்ல இருக்கட்டும். வீட்டுக்கு வளவுமா, வீட்டுக்கு வந்தப்பறம் உனக்கு ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போர்ன்விட்டா எல்லாம் போட்டு தரேன். வந்தைய பார்க்க வந்தையெல்லாம் வாங்கி தந்தது கிடக்கல, அது உனக்கு போட்டு தரேன்.
சரி சரி, அப்ப நான் இப்ப இதை அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கிறேன். வீட்டில் நாய் கழனி தண்ணி தான் குடிக்கும், இங்கே வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கேட்குது பத்தியா.